Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Lord. Amen. Hallelujah. Glory, glory. Hallelujah. ஸ்தோத்திரம். Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை கிருபையாக இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்து வர உதவி செய்திருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் சேர்ந்து கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் இருந்து நம்ம கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய வசனங்களை தியானிக்கிற போது அவரால் ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தில் கடந்து வரவும் நமக்கு இந்த வேளையில் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரிடத்தில் நம்ம மன்றாடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. Jesus, glory to God. Amen. Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Amen. Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. இயேசுவே உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. Hallelujah. Praise the Lord. Amen. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. 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 Glory, glory, glory. Hallelujah. 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 Thank you, Jesus. Glory to God. Glory to God. Praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே தேடுகிறது. கர்த்தாவே, இந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே நாங்கள் உண்மையை தேடும்படி செய்கிறீர் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவங்கள் இப்போது எங்களுக்கு உண்டாகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய வார்த்தையில உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொள்ள, சில தரிசனங்களை பெற்றுக்கொள்ள இந்த வேளையில நாங்கள் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ரதத்திலே அமர்ந்திருந்த மந்திரி ஒருவனுக்கு, ராஜஸ்திரியின் மந்திரி ஒருவனுக்கு இயேசு அவனை தேடி உம்முடைய வார்த்தைகளை விவரித்து சொல்லும்படி ஹல்லேலூயா உம்முடைய தாசனை நீர் அனுப்பினீர். உம்முடைய வார்த்தைகளுடைய வியாக்கானங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுபோல இயேசுவே இந்த வேளையில நாங்கள் இருக்கிற இடத்துல காணப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணங்கள் வாழ்க்கையில உண்டு. ஆனாலும் இந்த தருணத்துல கர்த்தர் எங்களை சந்தித்து எங்களோடு உம்முடைய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே விளக்கி விளங்க பண்ணி எங்களோடு இடைபடுவீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Amen. 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 ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெப தேவைகளோடு ஆண்டவரே இருதயங்களிலே பலவிதமான ஏக்கங்களோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சமயத்துல கிருபையாய் கர்த்தர் எங்களை நினைத்தருள வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். எங்களுக்கு கர்த்தர் இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற போது அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமும் பலமும் உண்டு பண்ணுகிறதாய் அது காணப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், துதி பலிகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலை கூட பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் போகலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர்
அவரேசு, ஏசு, ஏசு. பாடல் வரிகள் சாட்ல இருக்கு, அதை பார்த்து நம்ம நல்லா கர்த்தர் இடத்துல உற்சாகமா நம்ம பாடுவோம். ஆமென், ஹalleluya, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானேலுவர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானேலுவர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹalleluya. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருக்கிற என் புறாவே, முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இது கூட இருக்கிற மனுஷர்கள் அல்ல, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்க்கணும்னு விரும்புகிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? கண்மலையின் வெடிப்புகள்ல, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள்ளே, பாதுகாப்பாய் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். சிகரங்களின் மறைவிடங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிறோம். ஆமென், ஹalleluya. நம்ம அப்படிப்பட்ட பாதுகாப்பான crevices of the rocks. Amen, hallelujah. Praise the Lord. Amen, glory to God. Amen. நம்ம அப்படியே வேடன் பிடித்து கொண்டு போகிற இடத்துல இல்ல, நம்மை அம்புகள் எய்ந்து நம்மை தாக்கக்கூடிய இடங்களில இல்ல, எங்கே காணப்படுகிறோம்? கண்மலையின் வெடிப்புகளிலே காணப்படுகிறோம். Amen, praise the Lord, hallelujah. Glory to Jesus. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. Amen, hallelujah. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று காணப்படுகிறது. அப்படியானால் நம்ம அவருடைய மறைவில் நிழலில் காணப்படுகிறோம். Amen, praise the Lord, hallelujah. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் சமூகத்திலே உண்டு. கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் நம்ம முகத்தையும் நம்ம சத்தத்தையும் நம்ம எவ்வளவு நம்ம உயர்த்தி நம்ம காண்பித்தாலும் நமக்கு ஒரு பிரதிகூலமும் கிடையாது. அதனாலே நமக்கு அனுகூலங்கள் தான். ஏமேன். அதை கர்த்தர் பார்த்து நம்மை கண்டு அவர் பொறாமையும் பட போறதில்ல, நம்மை பார்த்து ஒரு எத்தனமாகவும் நினைக்க போறது, ஏளனமாகவும் அவர் கேலியும் செய்ய போறதில்லை. ஆமென். உன்முக ரூபத்தை நீ காண்பி என்றுதான் சொல்லுகிறார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to God. Amen. Hallelujah. Glory, glory, glory. நல்ல உற்சாகமாய் தேவ சமூகத்துல நம்ம இந்த பாடலை பாடுவோம். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. ஆமென். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசு. Glory. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார்.
பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், நம் மீட்பரானவர், அவர் இயேசு, 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 ஜீசஸ், இயேசு, இயேசு, இயேசு. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. பாருங்க, மத சடங்குகள் என்று வருகிற போது நிறைய இருக்கு. என்னென்னமோ செய்யறாங்க, உருள்றாங்க, பெறல்றாங்க, மொட்டை போடுறாங்க, காது குத்துறாங்க, எங்க இருந்தோ எங்கேயோ பெறல்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறது ஒரே காரியம்தான். அவரை துதித்தலுடனே பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமையுடனே அவரை நம்ம உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வேற என்ன செய்தாலும் அவரும் திருப்தி அடைய மாட்டார். ஆமென். நம்ம சரீரத்தை எப்படி வருத்தி கொண்டாலும் அதிலெல்லாம் அவர், அந்த மாயமாலங்களுக்கெல்லாம் அவர் விலை போக மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு எது பிரியம்? வசனம் சொல்லுகிறது, குழம்பும் விரிகுழம்பும் உள்ள எருதை பார்க்கிலும், அப்படிப்பட்ட பலிகளை பார்க்கிலுமே அவருக்கு பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துகிறது அவருக்கு பிரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரை உயர்த்தி துதிக்கிறதும் பாடுறதும் தான் அவருக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ, இந்த மலை ஏறு, இந்த விளக்கு ஏத்தி வை, இப்படி எந்த சடங்காச்சாரங்களும் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. ஆமென். இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? யாக்கோபின் சந்ததியான தேவ பிள்ளைகள், விசுவாசிகளாகிய நமக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah. இந்த வேளையில கர்த்தர் சமூகத்துல நம்ம பலிகளை செலுத்தி துதி பாடல்களை பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணி நம்ம காணப்படுகிறது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு விஷயம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. என்ன செஞ்சு எப்படி அவரை பிரியப்படுத்தணும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு பாட்டு புக்கை எடுத்து திறந்து வச்சு ஒரு பாட்டை பாடிட்டு படுத்துட்டா கூட அது அவரை கொஞ்சமாவது பிரியப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory to Jesus. Glory to God. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதில்லை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்த அந்த சத்தியத்தை ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த ரெக்கார்டிங் போட்டிருக்கான்னு தெரியல, ஆனா போட்டுட்டா அதை கண்டிப்பா கேளுங்க. அதுல சில அற்புதமான காரியங்கள் கடந்து வந்திருக்கு. அது ஆங்கிலத்துல இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். சமயம் வாய்த்தால் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய கிருபையின்படி நாம் பைபிள் ஸ்டடியில கூட அதை இன்னமும் தெளிவாய் ஏதாவது ஒரு வாரத்துல நம்ம பார்க்கலாம். அது ஒரு நமக்கு வாழ்க்கையில நம்ம சில சமயங்களில ரொம்ப மெதுவா போயிட்டு இருப்போம். அது நம்மை கொஞ்சம் விரைவுபடுத்தக்கூடிய சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருந்தார் அந்த வசனத்துல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று நம்ம காண இருக்கிற பகுதிக்கு நேராய் கூட நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் Amen. Hallelujah. 10வது வசனம். Isaiah 41:10. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உலகத்துல வேறு எந்த மனுஷனிடத்திலேயும் எந்த உலகத்துல இருக்கிற தலைவனிடத்திலேயும் உத்தரவாதமாய் இதுவரையில வரலாற்றின் அடிப்படையிலேயே வந்ததே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. வரலாற்று புஸ்தகங்களை ஒரு பொய்க்கு கூட ஒரு மனுஷனும் இப்படி இதை சொன்னதே கிடையாது. இதற்கு சமீபமா கூட யாரும் ஒன்றும் சொன்னதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இது ஒரு பூரணமான ஒரு வசனமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்க என்னைக்குமே ஒரு பூரணம் உள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆஃபீஸ் ஒர்க்ல நிறைய இமெயில்ஸ் வரும், நிறைய ஒர்க் வந்து பரிமாற்றப்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது அனுப்பப்பட்டு அதை செயல்படுத்தி வரும். ஆனால் எவன் ஒருவனுக்கும் அந்த வேலையினுடைய பூரணம் தெரியுமா அப்படின்னா சந்தேகம்தான். அது தெரிஞ்சுட்டா அவன் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வேலையினுடைய பகுதி காரியங்கள் தான் ஒவ்வொருவனுக்கும் அது கடந்து வந்து அவன் அதை பரிமாறி அது அப்படியே வந்து சேரும். கடைசியா ஒருத்தன் வேலை செய்வான், அவன் எதுக்கு செய்யறான்னே தெரியாது. அது கடைசியா என்ன செய்யணும் என்னன்னே புரியாது, அதை அவன் செஞ்சு முடிச்சிருவான். அதை இன்னொருத்தன்ட்ட டெஸ்ட் பண்ண கொடுப்பான், அவனுக்குமே அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது எதனால இந்த வேலை சுத்துதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. இல்ல இந்த வேலையை கொடுத்தவனுக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஏன்னா அது இதான் எனக்கு தேவைன்னு அவன் சொல்லிடுவான், ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றோம். ஆனா அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை எப்படி செய்யணும், என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற வல்லுநத்துவம் என்ன, தொழில்நுட்பம் என்ன, எதுவுமே தெரியாது. தொழில்நுட்பம் தெரிஞ்சவனுக்கு இந்த வேலையினுடைய காரணங்கள் என்ன, இது இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இது எவ்வளவு வித்தியாசத்தை உண்டு பண்ணும், அதுவும் தெரியாது. இப்படி அந்த ஒரு பூரணமா தெரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் ரேர் தான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்மளுடைய எல்லா பெரிய அலுவலகங்கள் எங்க போனாலும் எல்லாருக்கும் பகுதியாய் தான் காரியங்கள் அறிவிக்கப்படும், தெரிவிக்கப்படும். அதை தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவுதான் அவர்களாலே கவனம் செலுத்த முடியும். அவ்வளவுதான் அவர்களுடைய ஒரு திராணி என்று கூட சொல்லலாம். கேப்பபிலிட்டி ஆஃப் அ மேன் இஸ் வெரி லிட்டில். ஆமென். அவன் ஒரு காரியத்தை முழுவதும் புரிந்து கொள்வதற்கு அவனாலே முடியாது. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் திறமிக்க ஒரு வகையில அதெல்லாம் தெரிஞ்சு வந்தாலும் இன்னமும் அது எப்படிதான் கருதப்படுது, ஒரு கை அளவு தான். உலகத்துல பழமொழியே அப்படித்தானே இருக்கு, கை அளவு தான் நம்ம கற்றுக்கொண்டது என்று இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை ஒரு பூரண வடிவம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. மனிதர்கள் நாம உரையாடுகிற போது பழகுனதுனால, கூடவே இருக்கிறதுனால நம்மளுடைய வார்த்தைகள் அதனுடைய இது ஓரளவுக்கு நம்ம வந்து புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற போது அதை புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ கூட எல்லாம் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. 2 பேர் பேசுறாங்கன்னா அதுல ஒரு முக்காவாசி தான் ஒருத்தனுடைய இது இன்னொருத்தனுக்கு புரியும். முழுமையா பூரணமா அவனுக்கு சில காரியங்கள் புரியாது. எளிமையான விஷயங்கள் பேசினா கூட அதுலயும் தவற விட்டுடுவான். அப்படி இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அது பூரணமாய் ஒரு முழுமையாய் அது மனுஷனுக்கு அனுப்பப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வசனம் தேவைப்படாத ஒரு மனுஷனே இருக்க மாட்டான். பயப்படாத ஒரு மனுஷன் இருப்பானா? பூனைக்கு பயப்படலைன்னா புலிக்கு பயப்பட போறான். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்னுத்துக்கு பயப்படலைன்னா இன்னொன்னுத்துக்கு பயப்படுவான். சில பேர் பாருங்க, யானையே வந்தாலும் பயப்பட மாட்டான். ஆனா ஒரு சின்ன வண்டு, ஒரு பூச்சி வந்தா பயந்துரும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல நமக்கு பயங்கள் வரும், நமக்கு நடுக்கங்கள் வரும், திகில்கள் வரும். அது நம் நிமித்தமாகவே கூட ஏற்படும், நம்மளுடைய செயல்களின் காரணமாகவே கூட அது ஏற்படும், அல்லது மற்றவர்களுடைய செயலினால கூட வரும். எலியாவை ஒரு இசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ, சிங்காரி என்று சொல்லப்படுகிறாள், ஒரு பிசாசு, ஒரு விழுந்து போன ஒரு பிசாசின் ஆவிக்கு அடையாளமா இருக்கிற அந்த இசபேல் எலியாவை ஒரு மிரட்டின உடனே எலியாவே பயந்துடும். தீர்க்கதரிசி தான், பயந்துடும்.
அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினியை இறங்கச் செய்த ஒரு மனுஷன். அப்ப எவ்வளவு வல்லமையான ஆவியில பலன் உள்ளவன் கூட எப்படி அவனுடைய வாழ்க்கையில என்ன உண்டு? பயந்து போகிற சூழல், தருணங்கள் உண்டு. அது வேலை ஸ்தலங்கள், வீடுகள். சிஸ்டர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த வசனம் என்ன எடுக்கிறோன்றத சொல்லிட்டு நான் கடந்து போறேன். ஏசாயா 41:10. ஐசையா 41:10. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல பயப்படாதவர்கள் என்று யாருமே இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழல்ல, ஏதோ ஒரு மனுஷனை பார்த்தோ, இல்ல ஏதோ ஒரு சூழலை பார்த்தோ, அல்லது சில நிலைமைகளை நினைத்தோ, எப்படியோ சில பயங்கள் வந்து போகிறது ஒரு இயல்பு தான், ஒரு யதார்த்தம் தான். அதனால பூரணமான இந்த ஒரு வேத வார்த்தை மனிதர்களுக்கு மிகுந்த ஒரு தைரியத்தை, ஒரு பலனை அது கொடுக்கிறதா இருக்கிறது. நீ பயப்படாதே, அல்லேலூயா, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தைகளை யார் விசுவாசித்தாலும் சரிதான். பட்சபாதமே இல்லை தேவனிடத்துல. இது யாராவது விசுவாசிக்க கூடுமானால் அவனுக்கு இந்த வார்த்தையின்படியே தான் நடக்கும். ஏமே அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட தான் இருப்பார். கர்த்தர் அவனுடைய தேவனா இருப்பார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு சகாயராய், இரட்சகராய், மீட்பராய், பலப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயம்னா நம்ம எப்பவுமே திகில் அடைந்து போகிற பயம் நினைப்போம். அது மாத்திரம் இல்ல, சில காரியங்களை நினைத்து நமக்கு ஒரு யோசனை இருக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படி போகும், அதெல்லாம் கூட ஒரு வகையான பயங்கள் தான். இப்படி பிசிக்கல், மென்டல், இமோஷனல், இன்டெலெக்சுவல், எனி கைண்ட் ஆஃப் ஃபியர் ஆர் ஆங்ஸைட்டி. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துல மனுஷனா பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு என்னதான் உண்டு? அதான் நான் சொன்னேன், எலியாவுக்கே அவ்வளவு ஆவியில பலன் உள்ள ஒரு மனுஷன் தான், அவனே பயந்துதான் ஒரு இடத்துல இருந்தான். அப்ப பயம் என்பது யாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சில சமயத்துல பிசாசினுடைய கிரியைகள் அதிகமா இருந்தா சாதாரண விஷயம் கூட நமக்குள்ள நம்மை பயன்படுத்தி விடும். ஆமென். சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது கூட நம்மளை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிசாசின் ஒரு வல்லமை, ஒரு அந்தகார வல்லமை அதற்கு பின்பாக இருக்கிறது. ஒரு அந்தகார வல்லமை அதற்கு பின்பாக இருக்கிறப்ப நம்மளை விட பல மடங்கு சின்ன ஒரு விஷயம் நம்மளை பயன்படுத்திடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பலவான், பலவீனன் இப்படி யாரையும் வித்தியாசப்படுத்துறது இல்ல பயம். எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு விதத்துல, ரூபத்துல வந்து போகிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். முக்கியமாய் நம்ம பார்க்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த காரியத்துல பயந்து போயிருக்கிறோமோ, எந்த பகுதியில நம்ம திகில் அடைந்திருக்கிறோமோ, எந்த இடத்துல நமக்கு இது என்னவா ஆகுமோ என்று யோசித்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த பகுதியில, அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பலம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பலம் என்றாலே அதுதான் பயத்துக்கு ஆன்டிடோட். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பலத்தோட நம்ம இருக்கிறப்ப நமக்கு பயங்கள் இருந்தா கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்கும்? நமக்கு இருக்கிற இந்த பலம் போதும், இதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? இந்த பயத்தின் காரணத்தை மேற்கொண்டு விடலாம். ஆமென். அப்ப கர்த்தர் சரியா ஒண்ணு கொடுக்கிறார். என்ன? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்றார். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப். ஆமென். நம்ம எல்லாம் இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுப்போம். கர்த்தர் நமக்கு என்ன தராரு? ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல
ஹெல்ப் இல்லாம வாழ்ந்துட முடியுமா யாராவது? ஆமென். யாருக்குமே எனக்கு ஹெல்ப்பே வேண்டாம், நானே எல்லாமே செஞ்சுப்பேன் அப்படின்னு இருந்துட முடியுமா? இந்த வயசுல சொல்லலாம், இதுக்கு அடுத்தடுத்த வயசுல சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆமென். இந்த வயசுலயே நம்மளால சொல்ல முடியாது. ஆ? அப்ப யாரா இருந்தாலும் நமக்கு என்ன தேவை? ஒரு ஹெல்ப் வேணும். இங்கதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல, பலப்படுத்தி நம்மளை அனுப்பி விடுறது மாத்திரம் அல்ல, நமக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு நீ இந்த பலத்துல ஒரு பலப்பட்டுட்ட உடனே நம்ம போய் செஞ்சிடலாம்னு நினைப்போம். அப்பதான் ஃபெயில் ஆயிரும். அதுக்கு பலவீனமா இருக்கும்போதே பரவாயில்ல, ஆண்டவருடைய உதவியை நாடி இருப்போம், தேடி இருப்போம். ஆனா பலப்பட்டவுடன் நம்ம போய் செய்யற விஷயம் இருக்கு பாருங்க, அங்கதான் நமக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. நல்லா ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிற நல்ல நிறைய பேருக்கு இது தெரியும். ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் விசுவாசி வாழ்க்கை. எப்படி? நல்ல சோர்வா பலவீனமா இருப்போம், அப்ப அப்படியே பயந்து பயந்து ஜாக்கிரதையா நடந்து போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நல்ல அபிஷேகம், நல்ல வல்லமை, நல்ல ஒரு தேவ பலன் கிடைச்சிரும். வார்த்தையில உட்கொள்றோம். கர்த்தர் ஒரு அற்புதம் அற்புதம் செஞ்சிருப்பாரு. சரீரத்திலையும் மனதிலையும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தா உடனே நமக்குள்ள உதவியை நாடுகிற அந்த ஹேபிட் போயிடும். உடனே நாமளே முன் வந்து துணிகரமா சில காரியங்களை செய்வோம், மறுபடியும் பலவீனத்துக்குள்ள போயிடும். அல்லேலூயா. முன்பாக இருந்ததை விடவே இன்னும் அதிக பெரிய பலவீனங்கள் வந்துடும். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாது. மறுபடியும் ஆண்டவருடைய உதவியை நாடும். அப்ப நாம எப்போதுமே என்ன செய்யறோம்? ஒண்ணு பலத்தோட சுத்துறோம், இல்ல ஆண்டவருடைய உதவியை நாடிக்கிட்டே ஏங்குறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன நமக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு? அவர் என்ன வாக்கு உரைத்து இருக்கிறாரு? ரெண்டையுமே நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நீ ஏன் மாறி மாறி கேட்கிற? ஒரு வேலை இதை கேட்கிற, இன்னொரு வேலை அது கேட்கிற? வேண்டாம், ரெண்டையுமே நான் செஞ்சிடறேன். உன்னை பலமும் படுத்திடுறேன், உனக்கு சகாயமும் செய்யறேன். அல்லேலூயா. பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Glory to God. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எப்போதுமே அதுல நிறைய ரெஃபரன்ஸ் என்னைக்குமே அதுல இருந்து எடுப்பேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வேத பகுதியாக அது இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 37. எசேக்கியேலுக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில சம்பவங்கள், சில காரியங்கள் எப்படி தோன்றுகிறது? கர்த்தருக்கு தான் வெளிச்சம். சொல்லுவோம் இல்லையா, நம்ம கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். என்னன்னு தெரியல, நிலைமை என்னன்னு தெரியல, இது மாறுமான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க அதை இப்படியும் நம்பல, அப்படியும் நம்பல. நாங்க எப்படி இருக்கோம்? அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது, எப்படி செய்யணும்னே தெரியாது, என்ன பண்ண போகுதுன்னே தெரியாது. அது கர்த்தர் தான் அறிவீர், அவருக்கே அது வெளிச்சம். அது போலதான் இந்த இடத்துல இவன் சொல்றான் எசேக்கியேல், கர்த்தருக்கே அது வெளிச்சம் என்பதுதான் அவன் சொல்றான். தேவரீர் அதை அறிவீர். எனக்கு எப்படி தெரியும்ன்றான். இவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு முன்பாக நீங்க காண்பித்துட்டு அது எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? அவனுடைய பக்கம் நியாயம் இருக்கு. அதுல அவன் ரெண்டு விஷயத்தை தன்னிடத்துல இருந்து அவன் வெளிப்படுத்துகிறான். அது என்ன? நம்ம எப்போதெல்லாம் இப்படி சொல்றோமோ அதற்கு காரணங்கள் ரெண்டு உண்டு. ஒண்ணு, நமக்கு பெரிய பலவீனம் இல்லையா, ஒரு எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு கர்த்தர்? பள்ளத்தாக்கின் நடுவில உலர்ந்த எலும்புகள், இங்க போய் நிப்பாட்டிட்டு போய் கேட்டா எப்படி இருக்கும்? அவனுக்கு பயமா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றான், தேவரீர் அதை அறிவீர். அப்ப நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே என்ன உண்டாகும்? ஒரு சூழ்நிலை கடந்து வருகிற போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வருகிற போது, உலர்ந்ததுமாய் இருக்கிற சமயங்கள் வருகிற போது, பள்ளத்தாக்குகளின் அனுபவங்கள் கடந்து வருகிற போது, அந்தகாரத்தின் அனுபவங்கள் கடந்து வருகிற போது, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஒரு மரித்த நிலைமையில இருக்கிற அனுபவங்கள் கடந்து வருகிற போது,
நமக்குள்ள இருக்கிற காரியம் தேவனுக்கு தான் அது தெரியும். நமக்கு மிகுந்த ஒரு பலவீனம் இருக்கிறதை நாம் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறோம். அது பலன் இருந்தா நம்ம என்ன சொல்லிடுவோம், அது அப்படிதான் ஆண்டவர் இருக்கும், ஆனா நாங்க சரி செஞ்சிருவோம். ஆமென். பார்க்க அப்படிதான் இருக்கு, ஆனா என்ன செஞ்சிருவோம், ஒன்னோட ஒண்ணு ஒட்ட வச்சு என்னவாது பண்ணி கொண்டு வந்துருவோம். அல்லேலூயா. அல்லது நமக்கு ஒரு உதவி நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா என்ன தெரிஞ்சிரும், எப்படியாவது நாங்க எல்லாம் சேர்ந்தாவது என்ன செஞ்சிருவோம், இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு உதவியும் இல்ல, ஒரு பலனும் ஒரு பலமும் இல்ல அப்படின்னா பலவீனமாவும் இருக்கும், தனியாவும் இருக்கும். இவன் இந்த இடத்துல எப்படி இருக்கான், தனி ஆளா தான் வந்திருக்கான் அப்படின்னா என்ன சொல்லதான் முடியும், தேவரீர் அதை அறிவீர். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அவனோட சேர்ந்து அல்லது அவனை ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறான் பவுல். அப்ப எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் அப்படின்னா எப்படி, அந்த பலன் எனக்கு வரும்னா எப்படி, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம மூலமாகவே செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to Jesus. குடும்பத்தினுடைய ரட்சிப்பு பயங்கரமா இருக்கு. பள்ளத்தாக்குல போய் நிற்பாட்டினது போல இருக்கு. எப்படிரா இந்த சொந்த பந்தம்லாம் ரட்சிக்கப்படுவோம்? நமக்கு சத்திய வேத வசனம் தெரிஞ்சிருச்சு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு போறோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், பரிசுத்தாவியை வாஞ்சிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம், அபிஷேகம் பெற்றோம், எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனம் இருக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்கு, இப்படி ஆவியானவரோட ஒரு ஐக்கியம் இருக்கு, இயேசு இருதயத்துல இருக்காரு, நமக்கு ஜெபம் இருக்கு, ஆராதனை இருக்கு, துதிபலிகள் இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில வரணும்னா அவன் என்ன செய்யணுமோ தெரியலையே. அல்லேலூயா. இதெல்லாம் அவனுக்கு எப்ப வரும்? யாரு சொந்த பந்தங்களை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, உலர்ந்த எலும்புகள் போல இருக்கு பள்ளத்தாக்குகள்ல. ஆமென். இவன்லாம் எப்ப எழும்புவான், இவனுக்கு எப்ப உயிர் அடையும், இவன் எப்ப ஒண்ணு சேருவானே தெரியாது. ஆமென். இவனெல்லாம் பார்த்தாலே என்ன இல்ல, நம்பிக்கை இல்ல, எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படின்னா அப்படிதான் இருக்கு பார்க்க. தேவரீர் அதை அறிவீர். அல்லேலூயா. அந்த காரியத்துல நமக்கு எல்லாருமே பலவீனப்பட்டு இருக்கும். எப்படி இவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது, மீட்புக்குள்ளே கொண்டு வருவது, எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது, எப்படி அவர்களுக்குள்ளே தேவ கிரியை வெளிப்படுவது, பார்த்தா நம்மளால முடியல. ஆமென். வேலை ஸ்தலத்துல போறோம், பார்த்தா அடுத்தடுத்த வேலையில உயரணும்னா இப்ப இருக்க நிலைமையில என்னன்னு தெரியல. அல்லேலூயா. உலகம் வேற எப்படியோ போயிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. இதையெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து வேலை ஸ்தலங்கள்ல என்ன நடக்கும், எப்படி உயர்வோம், எப்படி விருத்தி அடைவோம், என்னன்னே புரியல. ஆமென். என்ன எப்படி நமக்கு வாழ்க்கை இனிமேல் ஓடும், எல்லாமே தேவரீர் அதை அறிவீர். பலவீனமா இருக்கு. எதையுமே பார்க்கறது வரைக்கும் நம்மளும் ஜாலியா தான் இருக்கும். எசேக்கியேல் போல கர்த்தருடைய கை நேரா அவனை எங்க கொண்டு போய் விட்டுருச்சு, ஆவிக்குள்ளாக்கி அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்திடுச்சு. ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க தான் நமக்கு என்ன உண்டாகுது, பயம் உண்டாகுது. எதிர்காலத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு, வேலை ஸ்தலத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு, குடும்பத்தின் ரட்சிப்புகளை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமென். பிள்ளைகளை பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. ஆமென். இவெல்லாம் என்னைக்கு உருப்படியானதை கத்துக்கிட்டு உருப்படியா பழகி வளர்ந்து என்னைக்கு வந்து அவன் என்ன செய்வானோ தெரியலையே. அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு காரியமும் நம்ம பார்க்க பார்க்க அப்படிதான் இருக்கு. பள்ளத்தாக்குல போய் நிற்பாட்டினது போல நமக்கு கேள்விகளோட தான் காணப்படுறோம். காரணம் ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு என்னதான் இருக்கு, பலவீனங்களும் ஒரு ஹெல்ப் இல்லாதது போலவும் தெரியுது. என்ன அல்லேலூயா. இதுக்கு முன்பாகலாம் நிறைய சொந்த பந்தங்களோட சிநேகிதர்களோட அப்படி இருந்த காலங்கள் உண்டு. இப்ப யார்கிட்ட கேட்டாலும் என்ன இல்ல, ஆமென், ஆட்கள் இல்ல, ஹெல்ப் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு விசுவாசிகளா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கவனா இருந்தாலும் சரி, எல்லாருடைய நிலைமையும் இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய அந்த பூரணமான அந்த வார்த்தைகள் எவ்வளவு எந்த மனுஷனையும் தேற்றக்கூடியதாய் பலப்படுத்தக்கூடியதாய் அது இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெரியல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வசனம் தான் கொடுத்தார். ஆமென். யாரோடு இது இடைபடுகிறது என்று எனக்கு தெரியல. அல்லேலூயா.
Glory to God. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொண்டால் பட்சபாதமே இல்லாம எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் கிரியை நடப்பிக்கும். Amen. Praise the Lord. Hallelujah. எசேக்கியேல கர்த்தர் அப்படிதான் கொண்டு போய் விட்டுட்டு, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப, என்ன எசேக்கியேல் சொல்லுன்னு கேட்கும்போது, ஆண்டவரே அதை நீரே அறிவீர் என்று சொல்றான். Hallelujah. Praise the Lord. ஆனா கர்த்தர் அவனோட வேலை செய்றார். எப்படி அவன்கிட்ட பாருங்க எப்படி பேசுறாரு. அவரே நேரடியா சொல்லிடலாம், எலும்புகளே உயிரோட வேணா வந்துட போகுது. ஆனா என்ன செய்றாரு, இவன் மூலமாவே செய்றாரு. நீ எங்க எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கியோ அதை நீயே எழுப்பி கொண்டு வந்துரு. எப்படி, நீ இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். கர்த்தர் எப்படி அவனோட ஒர்க் பண்றாரு, அவனிடத்துல அவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி அதை வைத்து அந்த காரியங்கள் மேல அவனுக்கு ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவனுக்கு வர வர அவனே ஒரு பக்கம் பலம் அடைஞ்சுக்கிட்டே தான் வரான். அல்லேலூயா. ஏன்னா வர வார்த்தை எப்படி இருக்கு, அவன் நின்னப்ப இருந்த பயம் இல்ல இப்ப அவனுக்கு. இப்ப அவனுக்கு எப்படி வார்த்தை வர தொடங்குது, கர்த்தர் அவனோட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அவனுக்குள்ளேயே ஒரு பலன் உண்டாகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள், இப்படி பேச தொடங்குறார். அப்படியே அவன் ஒவ்வொரு அடுத்தடுத்து தீர்க்க தரிசனம் அவன் பாருங்க பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அவன் கண்களே அதை பார்க்குது. கண் எதிரில நரம்புகளும் மாம்சமும் உண்டாகிறதும் மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டதும் அவை இப்படியே அது உயிரோடு எழும்புறத வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். காற்று திசை நான்கிலும் இருந்து வர காற்றையும் பார்க்கிறான். ஆமென். தேவனுடைய கிரியை கண்ணெதிரில பார்க்கிறான். எப்படி இருக்கும், உன் கண்கள் ஆச்சரியமானவைகளை காணும். ஆமென். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாம் நடக்குது அவனுக்கு. அவனோட சேர்ந்து கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற போது என்ன நடைபெறுகிறது, அற்புதமாய் காரியங்கள் மாறி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory to Jesus. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய காரியங்கள்ல நம்மை நீ போய் அதை போய் பண்ணிட்டு வந்துருன்னு மட்டும் அனுப்புறது இல்ல, நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். அதனுடைய 9-10 வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்க பவுல் அவனும் பெரிய ஆள் தான். ஆனா அவனும் என்ன நடந்திருக்கு, அவனுக்கும் ஏதோ ஒரு பயம் வந்திருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. பயந்திருந்திருக்கான், கொஞ்சம் வாயை மூடிட்டான், என்ன செய்யணும்னு தெரியல. அவனிடத்துல ராத்திரியில அவனுக்கும் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாமல் பேசு. அவனுக்கு அந்த அவனுடைய வாழ்க்கையில பேசுறது ஒரு அவசியமான ஒரு காரியமாய் கர்த்தருடைய காரியங்களை பேச வேண்டியதா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பேசணுமா செய்யணுமா என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையின் பகுதியில ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதுல கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறது, நீ பயப்படாம அதை செய், பயப்படாம பேசு, துணிகரமா ஏதோ ஒன்றத்தை போய் செஞ்சிருன்னு கர்த்தர் சொல்லல. வார்த்தைகளை கேட்டுட்டு சில சமயத்துல நாமளா போய் ஏதோ பண்ணிடுவோம், அப்படி இல்லை. வழக்கமாய் நம்ம நிதானித்து என்ன செயல்படணும், எப்படி பண்ணணும்னு ஆலோசனைகளை பெற்றுதான் செய்யறோம். ஆனால் அப்படி செய்யும்போது கூட பயந்து ஒரு உதவி இல்லாதவர்கள் போல நம்ம சில காரியங்களில் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர், நீ இல்ல, பயப்படாமல் பேசு, உனக்கு உதவி இல்லைன்னு நினைக்காத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, மற்ற குடும்பத்துக்கு மற்ற ஜனத்துக்கெல்லாம் உதவி இருக்கு, எங்களுக்கு எப்படி இல்லையே நினைச்சா, இல்ல, நான் உன்னோடனே இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு உனக்கு வேணா ஆள் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பெரிய ஆச்சரியம். ஆமென். நமக்கு வேணா ஒரு ஆளும் இல்லாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், பழகாம இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆமென். ஆனால் கர்த்தருக்கு இந்த பட்டணத்துல ஆட்கள் உண்டு. அவருக்கு ஆட்கள் இருக்கிறது வரைக்கும் நமக்கு என்ன இல்ல,
பிரச்சனையே இல்லை. ஏன்னா எந்தெந்த சூழல்ல எந்தெந்த ஆளை வச்சு என்னென்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அவர்களை எப்படியும் பயன்படுத்தி பணிவிடைக்காரரின் ஆவிகளை கர்த்தர் அவர்கள் நடுவில் அனுப்பியாவது நமக்கு உதவிக்கரம் நீட்டும்படி செய்து சில காரியங்களை நம்ம நகர்த்தி கொண்டு செல்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம், அதுல 4-5 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:4-5. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன தேவை? நல்லா பாருங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவை? என்னமோ சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து யாரா சாப்பாடு ஊட்டணும், அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விடணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், என்னென்னமோ சொல்லுவோம். மொத்தமா அதுக்கு பேர் என்னது? அவங்களுக்கு ஹெல்ப் தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளும் அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்படுகிறது கிடையாது. அவங்க அதை கேவலமாவோ அசிங்கமாவோ நினைக்கிறது இல்லை. ஆமென். ஆனால் நாம விசுவாசிகள் கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் முன்னேறி வந்த உடனேயே நம்ம சொல்றது என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் வேண்டாம். ஒரு யார்ட்டையும் ஜெபிக்க கேட்கறது இல்லை, யார்ட்டையும் தேவ பிள்ளைகள்கிட்ட ஒரு கலந்துரையாடி ஓப்பனா ஒரு ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்வதில்லை, அல்லது சில புத்திமதிகளை கேட்டு பெற்றுக்கொள்றது கிடையாது, அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை உடைய ஜனங்களோடு ஒரு ஐக்கியம் வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை பூரணமாய் ஒரு ஆழமாய் பெற்றுக்கொள்வதிலே ஒரு வாஞ்சை கிடையாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு ஹெல்ப் வேண்டாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் நம்ம காணப்படுறோம். ஆனா சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஹெல்ப் வேணும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணணும், ஸ்கூல் பஸ்ல ஹெல்ப் பண்ணணும். எல்லா இடத்துலயும் என்ன வேண்டும்? ஹெல்ப். இன்னும் குழந்தையா இருந்தா இன்னும் அதிகமா வேணும். வளர வளரதான் என்ன தேவையில்லை? ஹெல்ப் தேவையில்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்க இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. இப்ப சகாயம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு இருதயத்துல ஒரு தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. யாராவது வசனங்களை போதித்தால் அதை கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது நமக்கு ஒரு சகாயம் தான். அவர்கள் ஏதோ நமக்கு கட்டளையிடுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் ஏதோ நம்மளுடைய இருதயத்தை உடைத்து விட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் கிடையாது. அது ஒரு சகாயம் தான். ஒருவேளை கடுமையான காரியமாய் ஒரு ஹார்டா இருக்கலாம் நமக்கு. ஆனாலும் நம்ம அந்த சகாயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதோடு சேர்ந்து அதனுடைய கிருபைகளும் வரும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட சகாயர்கள் அல்லது தேவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே சிநேகிதரும் சகோதரரும் தேவ பிள்ளைகளும் தேவதாசர்களும் தேவ ஊழியக்காரர்களும் இவர்கள் எல்லாம் நமக்கு இருப்பது நல்லதுதான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to God. ஆமென். ஆலோசனைக்காரர் நமக்கு அநேகம் இருப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கெல்லாம் மேலையும் கூட கர்த்தர் சொல்றாரு, நான் தேற்றரவாளராகிய, ஆங்கிலத்தில் ஹெல்பர். ஆமென், ஹல்லேலூயா. I will send you my helper. Holy Spirit யாரு? ஹெல்பர். போன வாரம் யாரை பார்த்தோம்? indescribable. யாரு? Holy Spirit. Amen, hallelujah. அவர்தான் நமக்கு பெரிய சகாயர், அவர்தான் நமக்கு பெரிய ஹெல்பர். Glory to God. இப்ப கர்த்தர் நமக்கு பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது, அவருடைய ஆவி நமக்கு சகாயம் பண்ணுகிறது. Amen, hallelujah. வேர்ட் அண்ட் ஸ்பிரிட், கர்த்தருடைய வசனம் கேட்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆவியிலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இது ரெண்டும் நம்மளை நடத்தி செல்லும். எந்த நிலைமையில வேணா இருக்கலாம். ஒருவேளை பின்மாற்றமா இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், புத்தீனமான தப்பிதமான காரியங்களை செய்திருக்கலாம், துணிகரமான பாவங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று இந்த வேளையில கேட்கிற போது நமக்கு அதை எப்படி செய்ய முடியும், எப்படி நம்ம வாழ்க்கையை இந்த ரட்சிப்புல பூரணம் அடைய செய்து கொள்வது, எல்லாமே கேள்விக்குறிதான். தேவனே இதை அறிவீர் என்கிற நிலைமைதான் நமக்கு. நம்ம ரட்சிப்பை எப்படி பூரணமாக்குவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படி நாம் ஆயத்தமாகணும், எல்லாமே நமக்கு என்னதான்? தேவரீர் அதை அறிவீர் தான். ஆமென். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah. Glory to God, hallelujah. Thank you, Jesus.
Glory to God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. பாருங்க, வசனம் ஏசாயா 59 ஒரு வார்த்தை உண்டு. அங்கே எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களைப் போல பாழிடங்களில் இருக்கிறோம். Amen. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம அநேக வேளை காணப்படுகிறோம். நமக்கு என்ன தேவை? சகாயம் வேண்டும். ஆமென். நம்ம பலப்படுத்தப்படணும். பலவீனங்களினால நம்ம அப்படி காணப்படுகிறோம். நமக்கு ஒரு ஹெல்ப் இல்லாதது போல இருக்கிறதுனால நம்ம அப்படியே சோர்ந்து போகிறோம். கண்களை மூடினவர்களாக ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் இந்த வசனத்தினுடைய பெரிய நன்மைகள் நமக்கு அவகாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில ஒரு சில நொடிகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்யூ ஜீசஸ், நன்றி பலிகள் செலுத்தி தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. பலவீனன் ஆண்டவரே. Thank you, Jesus. Glory, glory, glory. Hallelujah. எவ்வளவோ பலவீனங்கள் அப்பா. Hallelujah, Jesus. Thank you, Lord. உம்முடைய பலத்தினால் என்னை தரிப்பித்தருளும். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus. Amen, 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 amen. Thank you, Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். இந்த வேளையில இரண்டையும் பூரணமாய் அனுபவிக்கும்படிக்கு நமக்கு ஒரு பூரணமுள்ள ஒரு வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. ஒவ்வொருவரும் இந்த வேளையில அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு முடியணும். கர்த்தரிடத்துல காரியங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி thank you, Jesus. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Jesus. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். Amen, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வெட்டுறான். அவன் ஒரு கடனுக்கு வாங்கிட்டு வந்த ஒரு அவன் வெட்டுற அந்த ஆக்ஸ் அதனுடைய நுனி கீழே போய் விழுந்துருச்சு. Amen. Hallelujah. அவனுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. ஆனா எலிசா இடத்துல போறான், தீர்க்கதரிசியின் இடத்துல போறான். அவனுக்கு ஒரு உதவி வேணும் என்று கேட்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. அவனிடத்துல ஒன்றுதான் கேட்கப்பட்டது, விழுந்த இடத்தை நீ காண்பே. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விழுந்த இடத்திலேயே மேல மிதந்து வந்துருச்சு. எலிசா அதை எடுத்து கொடுக்குறான். அல்லேலூயா. நீயே எடுத்துக்கொண்டுறான். ஆமென். அல்லேலூயா. இன்னொருத்தன் 38 வருஷம் பலவீனமாவும் இருக்கான், உதவிக்கும் ஆள் இல்ல, முடவனா இருக்கான், பெத்தஸ்தா குளத்தின் அருகே. என்னன்னு தெரியல, அவனுக்கு பலமும் இல்ல, சகாயமும் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது ரெண்டுத்துல ஒண்ணு இருந்தா கூட வாழ்க்கையை ஓட்டியிருப்பான். ஆனால் ரெண்டுமே இல்லாதனால மிகவும் தவித்து போன நிலைமையில காணப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பலப்படுத்தினது மாத்திரமல்ல, அவனுக்கு சகாயம் செய்தார். நீதியின் வலது கரத்தினால் அவனை தாங்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். க்ளோரி. சிலருக்கு சொல்லலாம், எனக்கு பிள்ளை இருக்கு ஆனா உதவிக்கு இல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல இல்ல அல்லது உதவியா இல்ல. ஆமென். எனக்கு தாய் தகப்பன் உண்டு ஆனால் உதவிக்கு பக்கத்துல இல்ல. ஆமென். எனக்கு சகோதரர்கள் உண்டு ஆனால் சகாயம் பண்ணும்படி இல்ல. அல்லேலூயா. சிநேகிதர்கள் உண்டு ஆனால் யாரையும் காணோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. வேலை ஸ்தலத்துக்கு போய் வருகிறேன், அங்கேயும் ஆட்கள் உண்டு ஆனால் உதவின்னு வந்தா கேட்பதற்கு ஆள் இல்ல. Amen. Jesus. Glory, glory. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு இந்த வேளையில இடைப்பட்டு இருக்கிறேன். எங்களோடு கர்த்தர் முகமுகமாய் ஆண்டவரே எங்களுக்கு தயவாய் பேசி இருக்கிறேன். உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எந்த நிலைமையிலும் இருந்து
எங்களை மீண்டும் தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலையின் வெடிப்புகளில, அப்பா, சிகரங்களின் மறைவிடங்களில் எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்து இந்த நாட்களில் வைத்தருள்வீராக. இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.